Hi, welcome to Engineers and Builders. நான் இன்ஜினியர் கார்த்திக். இன்னைக்கு நம்ம ஸ்டீல் வெயிட் கால்குலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ராடோட வெயிட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. d²/162. டீன்றது டயா. உங்களுக்கு எந்த ராடோட வெயிட் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டயா ஸ்கொயர் பண்ணிவிட்டு டிவைடட் பை 162 போட்டிங்கன்னா ஒரு மீட்டருக்கான வெயிட் கிடச்சிரும். ஒரு ராடோட டோட்டல் லென்த்து பார்த்தீங்கன்னா 40 ஃபீட். அதை நீங்கள் மீட்டரை கன்வெர்ட் பண்ணால் 40/3.28 போட்டிங்கன்னா மீட்டர் கிடச்சிரும். எத்தனை மீட்டர்ன்ட்டு. ஸோ அத்தனை மீட்டர் இன்ட்டு ஒரு மீட்டருக்கான வெயிட் கண்டுபிடிக்கிறீங்களா, ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணிங்கன்னா ஒரு ராடோட டோட்டல் வெயிட் கிடச்சிரும். ஸோ d²/162ன்றது பேசிக் ஃபார்முலா. அந்த d²/162 அந்த 162ஓட டெரிவேஷனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வெயிட் ஆஃப் ஸ்டீல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் தான். d²/162. அந்த 162 எப்படி வந்தது அதோட டெரிவேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் ஆஃப் ஸ்டீல் பார் per மீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஏரியா ஆஃப் ஸ்டீல் இன்ட்டு டென்சிட்டி ஆஃப் ஸ்டீல் இன்ட்டு பார் லென்த். மூணுத்தையும் இன்ட்டு பண்ணிங்கன்னா வெயிட் ஆஃப் ஸ்டீல் பார் per மீட்டர் கிடச்சிரும். ஸோ ஏரியா ஆஃப் ஸ்டீல் πd²/4. டென்சிட்டி ஆஃப் ஸ்டீல் கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக் யூனிட் தான் 7850 kg/m3. பார் லென்த்து 1 மீட்டர் வச்சுக்கலாம். இது மூணுத்தையும் இன்ட்டு பண்ணிங்கன்னா வர வேல்யூ தான் weight of steel bar per meter. ஓகே, அதோட கேல்குலேஷனை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் ஸ்டீல் πd²/4. பையோட வேல்யூ 3.14 இன்டூ d²/4 இன்டூ டென்சிட்டி ஆஃப் ஸ்டீல் போட்டுக்கோங்க 7850 இன்டூ 1 மீட்டர். ஸோ இந்த 3.14 இன்டூ 7850 இன்டூ பண்ணிவிட்டு 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6162 வேல்யூ கிடச்சிரும். டிவைட் பை 1000 இன்டூ 1000 போட்டுங்க எம்எம்காக. ஸோ d² இன்டூ அந்த 6162 1000 into 1000 டிவைட் பண்ணிங்கன்னா 0.006162 கிடச்சிரும். ஸோ d² இன்டூ 1 மீட்டர், 1 மீட்டருக்கான தேவையில்ல. ஸோ 1 மீட்டர் டிவைடட் பை 0.0612 போட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த d²/162.28 வேல்யூ கிடச்சிரும். இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது ஃபார்முலாஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். தேங்க்யூ.